ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 21 டேஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். இது 6th to 10th வரைக்கும் இருக்கிற எல்லா பொறுத்துக புக்கில் இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த புக்குக்குள்ளேருந்து செய்யுள்லேருந்து பாடப்பகுதிக்குள்ளேருந்துலாம் பொறுத்துக்க கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து ப்ளஸ் எக்ஸாமில் கேட்டிருக்கிறதையும் நான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட டெஸ்ட்டு நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இன்பத்தமிழ் அந்த பாடலில் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். சரிங்களா? அதாவது தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த பாட்டு. இதில் விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அதாவது தமிழ் விளைவுக்கு நீராக, அறிவுக்கு தோல் மாதிரி தோல் கொடுக்குதுங்களாம், இளமைக்கு பாலாக இருக்குது, புலவருக்கு வேலாக இருக்குது அப்படின்னு சொல்லி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்பத்தமிழ் அந்த பாடலை ஏற்றினது யாருன்னா பாரதிதாசன். நம்ம 6th-லேருந்து 8th வரைக்கும் பாடல்கள் எழுதினது அதோட பாடலாசிரியர். இதெல்லாமே ஷார்ட்கட்டாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்க்கலாம். இது 6th புக்கில் இருக்குது. அதாவது பாரதியாரோட காணி நிலம் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. காணி நிலம் அப்படின்ற பாடலில் இது இருக்குது. காணி நிலம் வேண்டும் அப்படின்னு இருக்கும். இங்கே முத்துச்சுடர் நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது முத்துச்சுடர் போன்ற நிலா ஒளி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தூய நிறத்தில் மாடங்கள் இருக்க வேண்டும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல். இங்கே எதிர்ச்சொல்களை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அணுகு, அணுகுக்கு விலகு. ஐயம், ஐயம்னா டவுட்டு, அப்போ தெளிவு. ஊக்கம், சோர்வு. உண்மை, பொய்மை. நெக்ஸ்ட்டு பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. இதுவுமே 6th தான் இருக்குது. 6th கடலோடு விளையாடு அப்படின்ற தலைப்பில் நாட்டுப்புற பாடலில் கொடுத்துருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இதை எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் நெய்தல் நில மக்களை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெய்தல் நில மக்களோட வாழ்வியலை பற்றி இந்த பாடலில் நமக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போனாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சலுகைகளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் அவங்களுக்கு விடிவெள்ளி தான் விளக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீனவர்களுக்கு விடிவெள்ளி தான் விளக்காக இருக்கான். மணல், அந்த கடற்கரை மணல் தான் அவங்களுக்கு பஞ்சுமெத்தை. புயல் அடிச்சதுனா தான் அது அவங்களுக்கு ஊஞ்சல் மாதிரி. பனிமூட்டம், அந்த பனிமூட்டம் தான் அவங்களுக்கு போர்வை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. விரிந்த கடல் தான் அவங்களுக்கு வீடு. உழைக்கும் கைகள், அவங்க தான் கும்பிடுற தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு நிலவு தான் அவங்களோட முகம் பார்க்கும் கண்ணாடி. இது கேட்டிருக்காங்க. முழு நிலவு தான் முகம் பார்க்கும் கண்ணாடி. பெருமழை தான் அவங்க குளிக்கிற நீருங்களாம். சரிங்களா? அதாவது உவமையாக சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்துகளில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் என்னென்னா இலக்கிய மாநாடு. இது லெசனில் வந்திருக்கு. இலக்கிய மாநாடு சென்னையில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார், குற்றாலம் அருவி. இங்கே தமிழ் கையேடு ஜியு போப்புன்னு இருக்கு இல்லைங்களா, இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ் கையேடை உருவாக்குனது ஜியு போப். இது எப்படின்னா, இப்போ தமிழை கற்றுக்கணும். இப்போ ஜியு போப் பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிலேயர். அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழை கற்றுக்கிட்டு நிறைய நூல்களை ஏற்றியிருக்காரு. அதுபோல் தமிழை கற்றுக்கணும்னு விரும்புகிற ஆங்கிலேயர்களுக்காகவும் பிற மொழியை சார்ந்தவர்களுக்காகவும் அவர் உருவாக்குனது தான் தமிழ் கையேடு. தமிழை பற்றி அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? அப்போ தமிழ் கையேடு யாரோடதுன்னா ஜியு போப். நெக்ஸ்ட்டு 6th ஒன் இம்பார்ட்டன்ட். பசிப்பினி போக்கியவர் யார்? வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். இவங்களாம் நோபல் பிரைஸ் வாங்கினவங்க. கைலாஷ் அவர்களும் அன்னை தெரசாவும் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாலாலாவும் வருவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா பெண் கல்விக்காக பாடுபட்டிருப்பாங்க. சரிங்களா? அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். நெக்ஸ்ட்டு பிறமொழி சொல், தூய தமிழ் சொல். சரிங்களா? பொக்கிஷம்னா என்னென்னா செல்வம். பொக்கிஷம்னா செல்வம். இங்கே காஸ்தி இல்லை, ஜாஸ்தி சாவரும். சாஸ்தினா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. இதையும் இந்த சிங்காரம், இது ரெண்டும் கேட்டிருக்காங்க. விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, சிங்காரம்னா அழகு. நெக்ஸ்ட்டு போலி. இதை மேட்ச் ஷீட்டில் அப்படியே கேட்டிருந்துருக்காங்க. சரிங்களா? இது மேட்ச் ஷீட்டில் அப்படியே வந்திருக்கு. பந்தர்
பந்தர்ன்றது தப்பு. ஆக்சுவலாக பந்தல் அப்படின்னு வரும். இங்கே பந்தர் அப்படின்றதுல இந்த இருக்கு பதிலாக இல்லு கொடுத்துருக்காங்களா, அப்போ இது லாஸ்ட்டாக தானே வந்திருக்கு. அப்போ இது வந்து கடைப்போலி. சரிங்களா. மைஞ்சு, ஆக்சுவலாக இந்த மைஞ்சு வராது, மஞ்சு. ஃபஸ்ட்டில் மான்ற எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போ முதல்ல இருக்க எழுத்து மாறி இருக்கிறதுனால இது முதற்போலி. சரிங்களா. அஞ்சு, அஞ்சுல பாருங்க 5ன்னு வரணும். நம்ம பேசக்குள்ள சொல்லுவோம்ல 5 சாக்லேட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். அப்போ 5 சாக்லேட் கொடுங்க அப்படின்னு யாருமே மோஸ்ட்லி சொல்ல மாட்டாங்க, 5 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஆ இஞ்சு இந்த 3 எழுத்துமே மாறி இருக்கு. அதாவது இந்த 5 வராமல் இந்த 3 லெட்டர்ஸுமே மாறி வந்திருக்கு. இதுக்கு பேர் முற்றுப்போலி. சரிங்களா. முழுசுமே மாறி இருக்கிறதுனால இதுக்கு பேர் முற்றுப்போலி. நெக்ஸ்ட்டு அரையர். அரையர்ன்றதுல இந்த ரை இங்கே வந்திருக்கு. ஆக்சுவலாக ரா வரணும். சரிங்களா. அரையர் அப்படி தான் வரணும். ஆனால் அரையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கிற வேர்டு மட்டும்தானே, சாரி நடுவில் இருக்கிற லெட்டர் மட்டும்தானே மாறி இருக்கு. அப்போ இது வந்து இடைப்போலி. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா இந்த போலிகளை பற்றி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மேட்ச் ஷீட்லேயும் கேட்டிருக்காங்க, சூஸ் ஷீட்லேயும் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கடைப்போலினா லாஸ்ட் லெட்டர் மட்டும் மாறி இருக்கும். முதற்போலினா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் மாறி இருக்கும். முற்றுப்போலினா முழுசுமே மாறி இருக்கும். இடைப்போலினா நடுவில் மட்டும் மாறி இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு இது லெசனுக்குள்ளே இருந்து தான் எடுத்திருக்காங்க. வங்கம். வங்கம்னா கப்பல். நீகான். நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். நாவாய்னா என்னது, கப்பல். கப்பல் ஓட்டுற அந்த கேப்டன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் நீகான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல். எல்லுனா பகல். மாட ஒல்லொரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். இந்த லைட் ஹவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் அதே லெசன் தான். அதாவது இது எல்லாமே கலங்கரை விளக்கம், கவின்மிகு கப்பல் அப்படின்ற லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. எரா. எரானா அடிமரம். இந்த அடிமரம் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த கப்பல் கட்டும்போது அடியில் தானே பெரிய பெரிய மரங்களை கொடுத்துருப்பாங்க. அந்த மரக்கட்டையிலேருந்து பலகைகளை செஞ்சு அடிமரமாக அதை தானே கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எரா அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பலுக்கு அடியில் இருக்கிற மரத்தோட அந்த அடிமரம் பேர் என்னன்னா எரா. நெக்ஸ்ட்டு குறுக்கு மரம். இந்த குறுக்கு கட்டைகள்லாம் கட்டுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் பருமல். நெக்ஸ்ட்டு மிகாமன். மிகாமன்னா கப்பலை செலுத்துபவர். நெக்ஸ்ட்டு காந்த ஊசி. காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்டதோட மட்டும் இல்லை, இதை தனியாகவும் கேட்டிருக்காங்க. அதாவது இதில் எது இயற்சொல் எது திரிச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட பொருளை கொடுத்து, அதாவது இதோட வரையறையை கொடுத்து இது இயற்சொல்லா திசை சொல்லா வட சொல்லா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை கேட்கறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. இப்போ இயற்சொல். இயற்சொல்னா என்னென்னா சோறு. அதாவது இயல்பாக நம்ம எல்லாருமே பேச்சு வழக்கில் நம்ம எல்லாருமே பேசுகிற சொற்கள் எல்லாமே இயற்சொல்ல வந்துடும். சரிங்களா. இயற்சொல்னா இயல்பான சொற்கள், எளிதில் அனைவரும் பேசக்கூடிய சொற்கள், இதுதான் இயற்சொல். திரிச்சொல். திரிச்சொல்னா சைடில் எழுதி கூட வச்சுக்கோங்க. கற்றவர்களும், அதாவது கற்றவர்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி இருக்கிற சொல் தான் திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய சொல் எதுனா திரிசொல். சரிங்களா. இலக்கியங்களில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொல் திரிசொல். எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. அழுவம். அழுவம்னா கடல். அது மட்டும் இல்லை, வங்கம். வங்கம்னா என்ன சொல்லுவோம், கப்பல்னு சொல்லுவோமா. வங்கம், அழுவம் இது எல்லாமே திரிச்சொல். இது ரெண்டும் கற்றவர்களுக்கு மட்டும்தான் புரியும். அதே சமயம் இலக்கியங்களில் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அப்போ இலக்கியங்களில் பயன்படுத்தும் சொல் கற்றவர்களுக்கு மட்டும் புரியும் சொல். இது என்னன்னா திரிசொல். நெக்ஸ்ட்டு திசை சொல். திசை சொல்னா ரத்தம். இது எப்படி சொல்லலாம்னா, மற்ற ஊர்லேருந்து, அதாவது திருநெல்வேலி பாஷை, சென்னை பாஷை, அப்புறம் கோயம்புத்தூர் பாஷை, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு திசைகள்ல இருந்தும் அவங்க பேசுகிற அவங்களோட வழக்கமான சொற்கள் அதுதான் ரத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரத்தம்னா நம்ம தமிழில், தூய தமிழில் என்ன சொல்லுவோம், குருதி அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ திசை சொல்லுக்கு எக்ஸாம்பிள் ரத்தம். நெக்ஸ்ட்டு வடச்சொல். வடச்சொல்னா என்னன்னா சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு வந்த சொல். சரிங்களா. சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு வந்த சொல் தான் வடச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திசை சொல்லுக்கு இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். என்னென்னா சாவி. சாவின்றதும் திசை சொல் தான். அதே சமயம் சன்னல். சன்னல்ன்றதும் திசை சொல் தான். சரிங்களா. சாவிக்கு திறவுகோல் அப்படின்னு சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு வடச்சொல். வடச்சொல்னா பெற்றம் சொல்லலாம். பெற்றம்னா பசு. அதாவது சமஸ்கிருதத்திலேருந்து தமிழுக்கு வந்த சொல் அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ வருடம். வருடம்ன்றதும் வடச்சொல் தான்.
வருடம்க்கு என்ன சொல்லுவோம்? ஆண்டு அப்படின்னு சொல்லுவோமா? அதே போல் மாதம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாதம், மாதம்ன்றதும் வடச்சொல் தான். அப்போ மாதம்க்கு தமிழில் என்ன சொல்லுவோம்னா திங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மாதம்க்கு என்ன சொல்லுவோம்? திங்கள். நெக்ஸ்ட்டு, மறக்காமல் எல்லாரும் ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். 6th-லேருந்து 10th வரைக்கும் தொகுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? இது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்காக நீங்கள் ஒரு சின்ன லைக் மட்டும் பண்ணுங்க, அது எனக்கு மேலும் ஊக்கத்தை கொடுக்கும். கழனி, கழனினா வயல், இது நிறைய பேருக்கு தெரியும். நிகர், நிகர்னா சமம், இது ரிப்பீட்டட் கொஷின். பரிதி, பரிதினா கதிரவன். முகில், முகில்னா மேகம். நெக்ஸ்ட்டு, இங்கே பகுபதம் பகாபதம் இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க மிங்கிள் பண்ணி. பெயர் பகுபதம்னா பெரியார், வினை பகுபதம்னா வாழ்ந்தான். இடை பகாபதம், இடை பகாபதத்துக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்கன்னா மண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மண்ணா, இந்த மண் 3 சொல்லி இன் வந்துச்சுன்னா இது பகாபதம் தானே, இது பிரிக்க முடியாது தானே. பகுபதம்னா என்ன? 2ஆக பிரிக்கணும், 2ஆக பிரித்தாலும் பொருள் தரக்கூடியது பகுபதம். பகாபதம்னா ஒரு சொல்ல 2ஆக பிரிக்க முடியாதது, அதுதான் பகாபதம். அப்போ இங்கே மண்ணுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தப்பாக ஒரு வேலை கொடுத்துருக்காங்களோ, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ, இந்த மண்ணு தானே வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஏன்னா இந்த மண்ணுன்றது வெறும் பகாபதம் தான். இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது இடை பகாபதம். இடை பகாபதத்துக்கு சில உறுப்புகள் இருக்குது. அது என்னென்னா மண், கொள்ளு, தில்லு. அதாவது ஒரு சொல்லில் நடுவில் வரும், ஒரு சொல்லில் இடையில் வர்ற உறுப்புகளை தான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இடை பகாபதம்னா மண், கொல், தில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இடை பகாபதம். இந்த இடைச்சொல்லுக்கு மட்டும் பொருள் இருக்காது. சரிங்களா? இடைச்சொல் எல்லாத்துக்குமே ஒரு பொருள் இருக்காது. பகுதிக்காகட்டும் விகுதிக்காகட்டும் பொருள் இருக்கும், ஆனால் இடைச்சொல்லுக்கு எந்த மீனிங்குமே இருக்காது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இடை பகாபதம்னா மண், கொல், தில், இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா மேட்சிட்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் குழம்பிடக்கூடாது, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு, உரி பகாபதம். உரி பகாபதம்னா இந்த உரிச்சொல் வருது இல்லைங்களா, அதுதான். சால, தவ, நனி, கூர், கழி, இதெல்லாம் வருது இல்லைங்களா, இதெல்லாம் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உரி பகாபதம்னா நனி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓட்டம். ஓட்டம்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிறது பகுதின்னு சொல்லுவோம், லாஸ்ட்டாக இருக்கிறது விகுதின்னு சொல்லுவோம். ஓடு அப்படின்னா அது தொழிற்பெயர். சரிங்களா? இதுவே ஓட்டம் லாஸ்ட்டில் அம் அப்படின்னு வருது இல்லைங்களா, அம்முன்றது விகுதி. அப்போ இந்த இடத்துல அம்முன்ற விகுதியை பெற்று இருக்குது. சரிங்களா? அப்போ அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓட்டம் அப்படின்றது விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதை ஏன் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா லாஸ்ட்டாக அம்முன்ற விகுதி வந்திருக்கு. அதே இங்கே செகண்டு பாருங்கள், பிடி, பிடின்னு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயருக்கும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இங்கே சூடு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே சூடுன்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுவே இது சுடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு குறில் எழுத்துக்கள் வந்ததுன்னா அது முதல்நிலை தொழிற்பெயர். அதுவே நெடில் எழுத்துக்களோட ஸ்டார்ட் ஆச்சுன்னா சூடு அப்படின்னு வந்ததுன்னா அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அப்போ இதுவே விகுதி பெற்று வந்ததுன்னா எப்படின்னா சுடுதல் அப்படின்னு வந்ததுன்னா, தல் அப்படின்ற விகுதி பெற்று வந்திருக்கா, சுடுதல் அப்படின்னு வந்ததுன்னா அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். சிம்பிள் தான் அது. குறில்ல வந்துச்சுன்னா முதல்நிலை தொழிற்பெயர், நெடில் வந்துச்சுன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுவே விகுதி பெற்று வந்ததுன்னா சுடு, சூடு, சுடுதல், சுடுதல்னு வந்ததுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓட்டம் லாஸ்ட்டாக அம்முன்னு முடிச்சிருக்கு, அப்போ அது விகுதி பெற்ற தொழிற்பெயர். பிடி, பிடின்னு வந்திருக்குங்களா, முதல்நிலை தொழிற்பெயர். சூடு அப்படின்னு வந்திருக்கா, அது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 15th ஒன்று, திருக்குறள் சார்ந்த கேள்விகள். கற்கும் முறை. பிழை இல்லாமல் கற்றல். பிழை இல்லாமல் கற்றுக்கிறது தான் கற்கும் முறை. உயிருக்கு கண்கள். உயிருக்கு கண்கள் என்னன்னா எண்ணும் எழுத்தும். எண்ணும் எழுத்தும் தான் கண் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. விழுச்செல்வம் கல்வி. எண்ணி துணிக செயல். கரவா கரைந்துண்ணும் காகம். கரவா கரைந்துண்ணும் காகம். இங்கே எண்ணி துணிக கருமம்னு வருதுங்களா, இங்கே கருமம் அப்படின்றது செயலை வரும். கேடில் விழுச்செல்வம் கல்வி, இது திருக்குறளிலே வந்துடும். கரவா கரைந்துண்ணும் காகம். கண்கள் போன்றது எண்ணும் எழுத்தும். கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல். நெக்ஸ்ட்டு,
நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். தன்பொருணைன்னு அழைக்கப்படுற 6 பேர் என்னன்னா தாமிரபரணி. சரிங்களா? தன்பொருணை என்று அழைக்கப்படுவது தாமிரபரணி. அகச்சாலைன்னு என்னன்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம், அதை தான் அகச்சாலைன்னு சொல்லுவாங்க. கொற்கைனா முத்து குளித்தல். பாண்டியர்களோடது கொற்கை. அப்போ முத்து குளிக்கும் இடத்தோட பேர் கொற்கை. அப்போ கொற்கைனாவே முத்து குளித்தல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரிகூடமலை என்று அழைக்கப்படுவது குற்றாலத்தை தான் திரிகூடமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தன்பொருணைனா தாமிரபரணி, திரிகூடமலைனா குற்றாலம். இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இது செய்யுள்லேருந்து, அதாவது 7th செய்யுள்லேருந்து கேட்ட ஒரு கொஷின்ஸ். அதாவது 7th செய்யுள்லேருந்து உள்ளேருந்து எடுக்கப்பட்ட பொறுத்துக. புதுமை விளக்கு அப்படின்ற பாடலில் பூதத்தாழ்வாரோடது 2வது திருவந்தாதியில் இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஒன்றுக்கு ஒன்று உருவகப்படுத்தி இந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அன்பே தகலியாக. தகலினா இங்கே என்ன அர்த்தம்னா விளக்கு. சரிங்களா? அன்பை விளக்காக உருவகப்படுத்தியிருக்காங்க. அன்பை விளக்காக எடுத்துக்கிட்டு ஆர்வத்தை நெய்யாக ஊற்றுறாங்களாம். சரிங்களா? அந்த விளக்கில் ஆர்வம்ன்ற நெய்யை ஊற்றுறாங்களாம். அதில் சிந்தைன்ற இடுதிரி. திரினா என்ன? திரி தெரியும் இல்லைங்களா? இடுதிரினா அந்த திரி போடுவோம்ல விளக்குக்கு, அதான். சிந்தையை இடுதிரியாக வைக்கிறாங்களாம். ஞானம் தான் விளக்கா. ஆக்சுவலாக இங்கே விளக்கு வராது, சுடர். சரிங்களா? அந்த மாதிரி இடுதிரியாக வச்சா ஞானம் தான் சுடராக மின்னுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்புக்கு தகலியை சொல்கிறாங்க, ஆர்வத்துக்கு நெய், சிந்தைனா இடுதிரி, ஞானம்னா சுடர். இப்போ புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது அறநெறி சாரமில் முனைப்பாடியார் சொல்லியிருக்கிறது. சரிங்களா? இது அறநெறி சாரத்தில் முனைப்பாடியாரோடது. இதுவும் 7th புக்கில் தான் இருக்குது. இங்கே விளைநிலம், வயலுக்கு எப்படி இந்த விளைவிக்கிறது, கதிர் அறுக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டனோ அதே மாதிரி நம்மளோட உடம்புக்கும் சில இம்பார்ட்டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை விளை நிலத்தையும் நம்மளோட குணநலன்களையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்சொல் தான் விளை நிலமா. யார் இது சொல்கிறாங்கன்னா, அறநெறி சாரம் அப்படின்ற பாடப்பகுதியில் முனைப்பாடியார் சொல்லியிருக்காரு. இன்சொல் தான் விளை நிலம். ஈகைனா என்னது? மற்றவங்களுக்கு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது எல்லாமே ஈகையம். அந்த ஈகை தான் விதைக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காங்க. வன்சொல்னா என்னது? கொடுமையான சொல், ரொம்ப கோபமான சொல், அதெல்லாம் கலையாம். அந்த கலையெல்லாம் நீக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வன்சொல் தான் கலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல உரம், அந்த செடிகளுக்கு உரமாக எதுக்கு சொல்கிறாங்கன்னா உண்மை தான் உரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்சொல் விளைநிலம், ஈகை விதை, வன்சொல் கலை, உண்மை உரம். நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொற்களை பொறுத்துக்க. எளிது, அரிது. எளிதுனா அரிது. ஈதல், ஏற்றல். அந்நியர், உறவினர். இரவலர், புரவலர். இது சொற்பொருள். சாந்தம்னா அமைதி. மகத்துவம், சிறப்பு. தரணி, உலகம். நெக்ஸ்ட், இரக்கம்னா கருணை. இரக்கம், கருணை. இது இம்பார்ட்டன்ட். எழுத்துக்கள் பிறக்கும் இடம். இதை நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் எங்கே பிறக்குது அப்படின்றது. இக்கு, இங்கு. நீங்கள் சொல்லி பாருங்களேன். இக்கு, இங்கு அப்படின்னா நாவோட முதல் நுனி அன்னத்தின் அடி, நம்ம நாக்கோட ஸ்டார்டிங் உள்ளே இருக்கு இல்லைங்களா, அதுதான் இக்கு இங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நாக்கும் அன்னமும் மோதும். நாக்கோட முதலும் அன்னத்தோட அடியும் மேலே இருக்கு இல்லைங்களா, அன்னம், அந்த அன்னத்தோட அடியும் மோதும். அதுதான் இக்கு இங்கு. அங்கே தான் இந்த எழுத்துக்கள் பிறக்குதுங்களாம். அடுத்தது இச்சு இஞ்சு அப்படின்னு நம்ம நாக்கோட நடுவில் இருக்கு இல்லைங்களா, அந்த நடுப்பட்ட பகுதியும் அதை தான் இடைப்பகுதின்னு சொல்கிறாங்க. நாவின் இடை தான் நடுப்பகுதி. அதே போல் அன்னத்தின் இடை, அன்னம் தான் மேல் அன்னம் இருக்கு இல்லைங்களா, அது. அப்போ நாவோட இடை, அன்னத்தின் இடை, இது ரெண்டும் சொல்லி பாருங்கள். இச்சு இஞ்சு அப்படின்னுக்குள்ள அது ரெண்டு தான் மோதும். நெக்ஸ்ட்டு இட்டு இன்னு அப்படின்னும் போது நாக்கோட நுனி, அந்த நாக்கோட நுனி அன்னத்தோட நுனி, அதாவது நம்ம பல்லுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மோதும். நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்களேன். இட்டு இன்னு அப்படின்னு சொல்லும்போது நாவின் நுனி அன்னத்தின் நுனி கூட மோதுற இடம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இத்து இந்து அப்படின்னும் போது இந்த நாக்கோட நுனி மேல்வாய் பல்லினோட அடி, மேல்வாய் பல்லு இருக்கு இல்லைங்களா, அதோட அடியை போய் வருடும். அப்போ நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. இது இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா நிறையா டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இட்டு இன்ன 2 டைம் கேட்டிருக்காங்க. அப்போ இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து இதெல்லாமே லைனாகவே இருக்குது. அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் மெமரி பண்ணுறதுக்கு இது ஆக்சுவலாக நீங்கள் மெமரி பண்ணவே தேவையில்ல. ப்ரொனவுன்ஸ் பண்ணாவே அது எப்படி டச் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு எச்ச வகைகள் பார்க்கலாம். நடந்து ஊன்ற சவுண்டு வருதுங்களா? அப்போ ஊன்ற சவுண்டு வந்ததுன்னா அது வினை எச்சம். பேசிய ஆ அப்படின்ற சவுண்டு வருதா? அப்போ பெயரச்சம். எடுத்தனன் உண்டான், எடுத்தனன் அப்படின்னு வந்தாவே அது முற்றச்சம். பெரிய ஆ வந்திருக்கு, அப்போ குறிப்பு பெயரச்சம். பெரியன்னு வந்ததுன்னா அது குறிப்பு பெயரச்சம். பெயரச்சம்ல 2 இருக்குது. தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம்னு 2 இருக்குது. காலத்தை காட்டும், காலத்தை காட்டாது, அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது. இது நம்ம கிராமர் கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே பெரிய அப்படின்னு வந்ததுன்னா பெரிய கடிதம், சிறிய கடிதம் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது குறிப்பால் உணர்த்தது. அப்போ அது குறிப்பு பெயரச்சம். நெக்ஸ்ட்டு ஓமையால் விளக்கப்படும் பொருள். ஓமையை சொல்லி அதுக்கு பொருளை விளங்க வைக்கிறது. சரிங்களா? இது கேட்டிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினர் நெல்லிக்காய் சிதறியது போல அப்படின்றது வந்திருக்கு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு காக்கை உட்கார பனம் பழம் விழுந்தது போல. இது ஒரு தற்செயலான நிகழ்வு. ஆனால் என்ன சொல்லுவாங்க? காக்கா உட்கார்ந்ததுனால தான் பனம் பழம் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சகுனம்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா? யாரோ ஒருத்தவங்க எதுக்கால வருவாங்க, இவங்க வேற ஒரு விஷயமா போவாங்க. அவங்க விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா அவன் வந்ததுனால தான் இந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, அவனை பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான். இது தற்செயலான நிகழ்வை காக்கா உட்கார படம் விழுந்தது போல் அவன் வந்ததுனால என் வேலை நடக்கலை அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாராத நிகழ்வு, சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஒன்று நினச்சிருப்போம், ஆனால் எதிர்பார்க்காம நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். அதுதான் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. நெக்ஸ்ட்டு பசுமரத்தாணி போல. பசுமரத்தாணி போலன்னா பச்சை மரத்தில் ஆணி அடித்தா டக்குன்னு உள்ளே போயிடும். அது போல தான் சீக்கிரமாக மெமரி பண்ணிடுறது, சீக்கிரமாக அதை மனசில் பதிய வச்சுக்கிறது. எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்தாணி போலனா எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல. பயனற்ற செயல், அதாவது பயனே இல்லாத இடத்துல நீர் இறைச்சா அங்கே ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இருக்காது. பயனற்ற செயல். நெல்லிக்காய் சிதறியதுனா போல. நெல்லிக்காயை கொட்டினா ஒரே இடத்துல இருக்காது, அப்படியே தெரிச்சு ஓடிடும். அது போல தான் ஒற்றுமையின்மை. நெல்லிக்காயை சிதறின போல, ஒற்றுமையின்மை. நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கியங்களின் அடைமொழி பெயர்கள். இது புக்குக்குள்ளேருந்து கேட்டிருக்காங்க. இது எக்ஸாம்லேயுமே வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம்னா 10 பாட்டு. இதை ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா 10 ஓவியம் வரைஞ்சான் அவன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், அதுக்காக தான் சொல்கிறேன். இயற்கை ஓவியம் அப்படின்னா 10 பாட்டு. நெக்ஸ்ட்டு இயற்கை தவம். இயற்கை தவம்னா சிந்தாமணி. சீவக சிந்தாமணியை தான் இயற்கை தவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நிறைய பேர் தவம் இருப்பாங்க. இப்போ மணினா என்னது? காசு தானே. நிறைய பேருக்கு தவமே என்னது? நிறைய காசு பணம் சேர்க்கணும் அப்படின்றது தான். அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ இயற்கை தவம், தவம்னா மணி, சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம். பரிணாமம்னு வந்திருக்குங்களா? இங்கே கம்பராமாயணம் ஒரு ரைமிங்காக இருக்க மாதிரி இருக்குங்களா? அதுதான் இயற்கை பரிணாமம் அப்படின்னா கம்பராமாயணம். இயற்கை அன்பு. அன்புன்னு வந்ததுனாவே பெரிய புராணம். பெரிய புராணம்னா கடவுள் வந்துருவாரா? சிவன் வந்துருவாரா? சிவன் மேலே அன்பு இல்லாதவங்க யார்? நான் ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். சரிங்களா? இதில் நிறைய கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் பார்ப்பீங்க ஷார்ட்கட்டுக்காக. அப்போ இயற்கை அன்பு அப்படின்னா அன்பே சிவம் அப்படின்னு ஒரு ஃபிலிம் கூட இருக்குல்ல, அப்போ சிவம் இதுலேயே வந்துடுது. பெரிய புராணம் சிவனை பற்றி பாடினது. பெரிய புராணத்தை ஏற்றினது யாருன்னு தெரியும்? சேக்கிழார். உங்களுக்கு இப்படி படித்தா அது ஈஸியாக இருக்கும். இதுவே இன்னொன்று இருக்குது. என்னென்னா இயற்கை இன்பக்களம் அப்படின்னு இருக்குது. என்னென்னா கலித்தொகை. இயற்கை இன்பக்களம் என்று அழைக்கப்படும் நூல் கலித்தொகை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இன்பம், களி சாப்பிட்டா இன்பமாக இருக்குது. ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அப்போ களி சாப்பிட்டா இன்பமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இயற்கை வாழ்வில்லம். இயற்கை வாழ்வில்லம்னா திருக்குறள். வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும், எல்லா கருத்துக்களும், எல்லா ஒழுக்கங்களும் குறிப்பிட்டிருக்க நூல் எதுனா திருக்குறள். அதுதானே அறம் சார்ந்த கருத்துக்கள் 3 இருக்கு இல்லைங்களா? அறம் பொருள் இன்பம் வீடு. அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த 4 கருத்துக்களையும் சொல்லியிருக்குல்ல. அப்போ இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். அதே போல்
இயற்கை இறையருள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நூலைன்னா தேவாரம், திருவாசகம். இது ரெண்டுத்தையும் இயற்கையோட இறையருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் எந்த புக்கில் இருக்குன்னா 9th புக்கில் இருக்குது. சரிங்களா, மறந்துடாதீங்க. இது 9th புக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னே சொல்லலாம். இதில் வந்து கொஷின்ஸு நிறையா டைம் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஷின்னே இதை சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? வேற்றுமை உருபுகளை பற்றி பார்க்க போகிறோம். 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். அதாவது ஆள் வந்திருக்கா, ஐயாள் கூ இன்னது கண். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இது ஈஸியாக தெரிஞ்சிடும். மண்ணால் ஆள்னு வந்ததுன்னா அது 3ஆம் வேற்றுமை. ராமனுக்கு தம்பி லக்ஷ்மணன், இங்கே கூ வந்திருக்கு, அப்போ அது 4ஆம் வேற்றுமை. அம்புதல் கலையில், அம்புதல்னா அன்பு எய்தும் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இதில் வந்து இல்லு, கலையில் இல்லு வந்திருக்கா, இல்லுன்ற உருபு வந்திருக்கு. அப்போ இல்லுன்றது எதிர் வரும்? 5ஆம் வேற்றுமை உருபில் வரும். 6வது வேற்றுமை பாரியினது தேர், அது அதுன்னு வந்திருக்குங்களா, அப்போ அது வந்து 6ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட்டு பெயரச்ச தொடர் எழுதிய, ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஆன்ற சவுண்டு வந்ததுன்னா அது வந்து பெயரச்சம். வினையச்சம் பாடி ஈ ஊ அப்படின்ற சவுண்டு வந்ததுனாவே அது வினையச்சம். வினை முற்று தொடர்னா ஒரு வினை வந்து முடிஞ்சே போயிருக்கணும். ஃபஸ்ட்லேயே வினை முற்று வந்திருக்கணும். வென்றான், வென்றான்றது வினை முற்று தானே, முடிஞ்சிருச்சு. அவன் ஜெயிச்சிட்டான், அப்போ அந்த வினை முடிஞ்சிருச்சு, அப்போ வினை முற்று. சோழன், வென்றான் சோழன், அப்போ அது வந்து வினை முற்று தொடர். நெக்ஸ்ட்டு எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா இங்கே எழுவாய் யார்? கார்குழலி. கார்குழலி தான் எழுவாய். ஃபஸ்ட்டில் வினைமுற்று வந்ததுன்னா வினைமுற்று தொடர், ஃபஸ்ட்டில் எழுவாய் வந்ததுன்னா எழுவாய் தொடர். அப்போ கார்குழலி படித்தால், இங்கே எழுவாய் யாருன்னா கார்குழலி, அப்போ கார்குழலி படித்தால் அப்படின்றது எழுவாய் தொடர். விழித்தொடர். விழித்தொடர்னா அழைக்கிறது. விழினா என்னது? அழைக்கிறது. அதாவது புலவரே வருக வருகன்னு சொல்லிட்டு உவகையின் காரணமாக அழைக்கிறது. அப்போ புலவரே வருக அப்படின்றது அந்த இடத்துல உவகை வருது, அப்போ அது வந்து விழித்தொடர். நெக்ஸ்ட்டு இது வந்து புணர்ச்சியை பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸு. இதுவுமே எக்ஸாமில் வந்திருக்கு. சரிங்களா, புணர்ச்சி சாப்டரில் வர்றது 9th புக்கில் இம்பார்ட்டனான கிராமர்னே சொல்லலாம். புணர்ச்சி 2 டைப் இருக்கு இல்லைங்களா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா என்ன சொல்லுவோம்? என்ன இருக்கோ நடுவில் வந்து எந்த விதமான சொற்களோ எழுத்துக்களோ எதுவுமே தோன்றாமல் வர்றது இயல்பு புணர்ச்சி. அதாவது எந்த எழுத்துக்களும் தோன்றாமல் இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. இங்கே இருக்குது பாருங்கள், மணிமுடி. இப்போ இந்த மணிமுடியை பிரித்தா எப்படி பிரியும்? மணி கூட்டல் முடி. இதை அப்படியே சேர்த்து எழுதினாலும் நடுவில் இக்கோ இன்னோ இத்தோ இட்டோ எதுவுமே வராது. அந்த மணிமுடின்றது அப்படியே வந்துடும். அப்போ இயல்பாகவே புணருது, அப்போ அதுக்கு பேர் இயல்பு புணர்ச்சி. இதே இயல்பு புணர்ச்சி செகண்ட் வந்து விகார புணர்ச்சி. சரிங்களா, இதுதான் 3 டைப்ஸ் இருக்குது. திரிதல் விகாரம், தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு 3 இருக்குது. தோன்றல் அப்படின்னா என்னென்னா புதுசாக நடுவில் ஒரு எழுத்து தோன்றும். இப்போ கடை தெரு அப்படின்னு இருக்குங்களா, இதை பிரிக்கக்குள்ளே எப்படி போடலாம்? கடை கூட்டல் தெரு அப்படின்னு போடுவோம். ஆனால் இங்கே இத்துன்றது ஒரு லெட்டரு தோன்றி இருக்கா, கடை கூட்டல் தெரு கூட்டி எழுதும்போது கடை தெரு இத்து வருதா, அப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு சொல், புதுசாக ஒரு எழுத்து தோன்றி இருக்குது. அப்போ இதுக்கு பேர் தோன்றல் விகாரம். சரிங்களா, இதுவே திரிதல். திரிதல்னா என்ன சொல்லுவோன்னா ஒரு எழுத்து இன்னொன்னா உருமாறி இருக்கிறது, திரிஞ்சு போயிருக்கிறது. இங்கே பாருங்கள், மட்பாண்டம். மட்பாண்டம்ன்றதை எப்படி பிரிப்போம்? மண் கூட்டல் பாண்டம். மண் கூட்டல் பாண்டம்னு பிரிக்கும்போது இந்த இன்னானது இங்கே இட்டா திரியுது. புரியுதுங்களா, ஒரு லெட்டரே இன்னொரு லெட்டராக மாறி போகிறது, திரிஞ்சு போகிறது. அப்போ அதுக்கு பேர் திரிதல் விகாரம். மட் கூட்டல் பாண்டம், மண் கூட்டல் பாண்டம் மட்பாண்டம். அப்போ இங்கே திரிஞ்சு போயிருக்கிறதுனால இது திரிதல் விகாரம். கெடுதல் விகாரம்னா என்னென்னா ஒரு லெட்டரே மறைஞ்சு போயிருக்கிறது. ஒரு லெட்டரே ஃபுல் அண்ட் ஃபுல் மறைஞ்சு போயிருக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் மரவேர். இந்த மரவேரை நிறையா டைம் கேட்டிருக்காங்கங்க. மரவேர் வந்து எந்த விகாரத்தில் வரும், எந்த புணர்ச்சியில் வரும் அப்படின்னு சொல்லி நிறையா டைம் கேட்டிருக்காங்க. கெடுதல் எப்படின்னா மரவேருக்கு எப்படி போடலாம்? மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர் அப்படி தானே போடுவோம். இதை சேர்த்து எழுதக்குள்ள மரவேர். இந்த மரவேரை எப்படி போடுவோம்? மரம் கூட்டல் வேர் அப்படின்னு போடுவோமா? அப்போ இது சேர்த்து எழுதக்குள்ள மரவேர் அப்படின்னு டைரெக்டாகவே வந்துடுமா? அப்போ இந்த இம்முன்ற ஒன்று அப்படியே கெட்டு போயிடுது, அதாவது வராமலே போயிடுது. சரிங்களா, இல்லாமலே போயிடுது. இந்த மரவேர் மட்டும்தான் வருது. அப்போ இதுக்கு பேர் கெடுதல் விகாரம்.
என்ன லெட்டர் இருக்கோ ஒரு சொல்ல ரெண்டாக பிரித்தா எந்த விதமான சேற்றலும் அடித்தலோ எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்ததுன்னா அது இயல்பு புணர்ச்சி. அதுக்கு எக்ஸாம்பிள் மணிமுடி. ரெண்டு சொல்ல சேர்க்கும்போது நடுவில் ஒரே ஒரு எழுத்து வேற ஒரு எழுத்தா, இங்கே இன்னுன்றது இட்டா அப்படியே மாறிடுதா. மண் கூட்டல் பாண்டம், இன்னுன்றது இட்டா அப்படியே மாறிடுறதுனால திரிஞ்சு போய் வருது. அப்போ அது திரிதல் விகாரம். கெடுதல், கெடுதல்னா ஒரு லெட்டரு அப்படியே மறைஞ்சு போயிடுறது. மரம் கூட்டல் வேர், இம்முன்றது அப்படியே மறைஞ்சு போய் வந்துடுது. அதுதான் கெடுதல் விகாரம். தோன்றல் விகாரம்னா புதுசாக ஒன்று தோன்றது. கடை கூட்டல் தெரு மட்டும்தான் போட்டு கடை தெரு, இத்துன்றது புதுசாக வருது, தோன்றி இருக்கு. அப்போ அது தோன்றல் விகாரம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பழமொழிகள். பழமொழி அதுக்கான மீனிங்கு. 1000 காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. 1000 காலத்து பயிர்னா நீண்ட காலமாக இருப்பது. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல்னா இயலாத செயல். கல்லை போய் நார் உரிக்க முடியுமா? முடியவே முடியாத செயல் தான் அது. கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. காணல் நீர்னா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது கிராமரு. இதுவுமே 10th இருக்குன்னு நினைக்கிறேன். கிராமரு ரொம்ப இம்பார்ட்டன்னு. வெண்பா என்ன ஓசை உடையதுன்னா வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு இது திருக்குறள். திருக்குறள் சார்ந்த கேள்விகள். திருக்குறள்லேருந்து பொறுத்துக்கு கேட்பாங்க. சரிங்களா? இன்பம் தருவது எது ஒருத்தவங்களுக்கு இன்பம் தருமா? பண்புடையவர் நட்பு. எது ஒருத்தவங்களுக்கு இன்பம் தரும்? பண்புடையவர் நட்பு ஒருத்தவங்களுக்கு இன்பம் தரும். நட்பு என்பது அப்படின்றது என்னன்னா சிரித்து பேசி மகிழ மட்டும் அன்று. நட்புன்றது சிரித்து பேசி மகிழ்றது மட்டும் நட்பு கிடையாது. சிறந்த நட்பு எதுனா மற்றவங்களோட குறைய, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற குறைய சுட்டி காமிச்சு திருத்துறதும் தான் நட்பு அப்படின்றத தான் இந்த திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அப்போ நட்புன்றது சிரித்து பேசி மகிழ மட்டும் அன்று. பெருமையை அழிப்பது குன்றி மணி அளவு தவறு. அதாவது இந்த திருக்குறள் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். நம்மளோட பெருமையை சீக்கிரமாக அழிக்கிறது எதுன்னா, நம்ம எவ்வளோதான் பெருசாக நல்லது பண்ணாலும் அது பெருசாக வெளியே வராது. ஆனால் அந்த குன்றின் மணி சின்னோன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி தப்பு செஞ்சாலும் அது நம்மளோட பெருமையையே அழிச்சிரும் அப்படின்வாங்க. அப்போ பெருமையை அழிக்கிறதுக்கு சிறந்த எக்ஸாம்பிளாக, அதாவது சிறந்த எடுத்துக்காட்டாக எது சொல்லியிருப்பாங்க? குன்றின் மணி. குன்றின் மணின்னு தெரியும் இல்லைங்களா? ரெட் கலரில் இருக்கும், அதோட முனையில் பிளாக் கலர் டாட் இருக்கும். சரிங்களா? அதுதான். அந்த அளவு சின்ன தப்பு பண்ணாலும் அது நம்மளோட பெருமையையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெருமையை அழிப்பது குன்றின் மணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம். பழிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். இது இம்பார்ட்டன்ட். பணிவு கொள்ளும் காலம் எது? செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது. ஒரு பயனே இல்லாமல் அழிஞ்சு போகிறது எதுனா நற்பண்பில்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். எல்லா பண்புகளும் இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருந்தாதான் அது மேலும் மேலும் சேரும். ஆனால் பயனே இல்லாமல் அழிஞ்சு போகிறது எதுனா நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். அவன்கிட்ட நல்ல பண்பே இல்லைன்னா அவன் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிடுவான். அதுதான். அதுக்கு பயனே இல்லாமல் தான் அழியும். ஒரு நல்ல செயலுக்கு அது அழியாது. அதை தான் சொல்கிறாங்க, பயனின்றி அழிவது நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். நெக்ஸ்ட்டு இதுவுமே திருக்குறள் சார்ந்த பொறுத்துக்க. அதாவது அந்த திருக்குறளில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் இருக்கிற பொருளுக்கான மீனிங். நிறை. நிறைனா மேன்மை. பொறைனா பொறுமை. மதம்னா கொள்கை. மையல்னா விருப்பம். நெக்ஸ்ட் நீரின்றி அமையாது உலகு யார் சொன்னாருன்னா திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்னது திருவள்ளுவர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீரின்றி அமையாது யாக்கை யார் சொன்னாங்கன்னா குடபுலவியனார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 9th புக்கில் இருக்குது. நீரின்றி அமையாது யாக்கை. இது மட்டும் இல்லாமல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அது சொன்னவரும் இவர் தான், குடபுலவியனார் தான் சொல்லியிருப்பார். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. இதுவும் புறநானூறு பாட்டு தான். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே இது சொன்னதும் குடபுலவியனார் இவர் தான். மாமழை போற்றுதும் இது இளங்கோவடிகள். இது நீர் சம்பந்தமாக இருக்கிற 10th புக்கில் இருக்க அந்த 9th புக்குன்னு நினைக்கிறேன். நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை குடபுலவியனார் புறநானூரில் சொல்லியிருக்காரு. மாமழை போற்றுதும் இளங்கோவடிகள். இந்த ஆக்சுவலாக இந்த ஆத்தர் தலையங்கலத்து வென்ற செருவென்ற பாண்டியன்
அவரை பற்றி 2 பாடல்களில் சொல்லியிருக்காரு. அந்த பாண்டியனை பற்றி சிறப்பாக சொன்னவரும் இவர் தான். இதை வந்து நம்ம லெசன் பார்க்கக்குள்ளே பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் அப்படின்றது அரை இலக்கியம். இது இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இது கேட்ட கொஷின்னு. சிறுபஞ்ச மூலம்ன்றது அரை இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், இது புக்லேயே இருக்குது. குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். சீவக சிந்தாமணி ஒரு பெரிய காப்பியம் தானே, அதுதான். சிறுபஞ்ச மூலம் 5 மூலிகைகள் வந்து எப்படி உடம்புலோட பிணிகளை போக்குதோ அது மாதிரி இந்த பாடலில் இருக்கிற 5 கருத்துக்கள் வந்து மனுஷங்களோட நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும், அறியாமையை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இது வந்து அரை இலக்கியத்தை சார்ந்தது. குடும்ப விளக்குன்றது தற்கால இலக்கியம். இப்போ வந்து அதாவது பாரதிதாசன்லாம் இப்போ தானே வந்தார், அப்போ அதெல்லாம் தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், அது வந்து ஒரு காப்பியம். இதில் வந்துட்டு எல்லா விதமான அகப்புற வாழ்வியலை பற்றி கொடுத்துருப்பாங்க. குறுந்தொகைலாம் அந்த காலத்திலேயே 8 தொகை நூல்கள்லாம் வரும் இல்லைங்களா, அப்பயே ஏற்படுத்தப்பட்டது. சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு, இது 2 தானே சங்க இலக்கியம் சொல்லுவாங்க. அப்போ 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. அப்போ குறுந்தொகை எதில் வரும்? சங்க இலக்கியத்தில் வந்துடும். இதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது 10th புக்கில் இருக்குது, ஃபஸ்ட்டு லெசன் நினைக்கிறேன். கொண்டல்னால் கிழக்க தான் கொண்டல்னு சொல்லுவாங்க. கோடையை மேற்குன்னு சொல்லுவாங்க. வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு. இது 2ம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. வாடைனா வடக்கு, தென்றல்னா தெற்கு, கரெக்டாக போட்டுருவீங்க. ஆனால் இது 2 தான் உங்களுக்கு குழப்பம். கோடைனா கிழக்காக இருக்குமோ, கொண்டல்னா மேற்காக இருக்குமோ, இதை மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. கொண்டல்னா கிழக்கு, கோடைனா மேற்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோ இருக்கா, அப்போ கீ இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடைனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, மேற்கு பக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் அப்படின்றது இலக்கண நூல், எல்லாருக்குமே தெரியும். தமிழில் வந்த முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். திருக்குறள்னா அறம் சார்ந்த நூல், சரிங்களா? நெக்ஸ்ட்டு புறநானூறு சங்க நூல். திருவாசகம் பக்தி நூல். நெக்ஸ்ட்டு இது திருக்குறள் சார்ந்த கேள்விகள். திருக்குறள்லேருந்து வந்திருக்க கேள்வி. வாழ்பவன் ஒத்தறிபவன், வாழ்பவன்னா ஒத்ததறிபவன். வாழாதவன்னா இசையொழிந்தவன். இசைனா என்னது? புகழ் ஒழிந்தவன் வாழாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. புகழ் ஒழிந்தவன் வாழாதவன். தோன்றுபவன்னா யார்? புகழ் தரும் பண்புடையவன். புகழ் தரும் பண்புடையவன் தான் தோன்றுபவன். வெல்ல நினைப்பவன், ஒரு செயலை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் யார்? காத்திருப்பவன் தான் வெல்ல நினைப்பவன். வெல்ல நினைப்பவன் ஜெயிக்கணுன்றதுக்காக காத்திருக்கிறது. பெரும் பண்பு உடையவன் மருந்தாகும் மரமானவன். எல்லாருக்கும் மருந்தாகிறவன், அதாவது மருந்துன்னா மெடிசன் கிடையாது, எல்லாருக்கும் மருந்தாகும் மரம்னா ஏழைங்களுக்கு எது பசிக்கிறவனுக்கு எது மருந்து? உணவு தான் அங்கே மருந்து. அப்போ அது கொடுக்குறவன் தான் பெரும் பண்பு உடையவன். வறுமையில் வாடுறவங்களுக்கு எது மருந்து? செல்வம். தன்னால் இயன்ற செல்வத்தை கொடுக்குறவன் தான் அங்கே மருந்து, சரிங்களா? அப்போ பெரும் பண்பு உடையவன் தான் மருந்தாகும் மரமானவன், எக்ஸாம்பிள், சரிங்களா? இது திருக்குறள் சார்ந்தது, இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் இம்பார்ட்டன்ட். கல்வி அழகே அழகு எந்த நூல்லேருந்து வந்திருக்குன்னா நாலடியாரில் தான் கல்வி அழகே அழகுன்னு வந்திருக்கு. இளமையில் கல் யார் சொல்லியிருப்பார்? ஔவையார் ஆத்திச்சூடியில் சொல்லியிருப்பாங்க. இளமையில் கல் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு துணையாய் வருவது தூய நற்கல்வி திருமந்திரம். இது இம்பார்ட்டன்ட்ங்க, நிறையா டைம் கேட்டுட்டாங்க. துணையாய் வருவது தூய நற்கல்வி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட ஆப்ஷன் வந்து படிக்காதவங்க வந்து யாருமே திருமந்திரத்தை சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திருமந்திரம்னா அது சாமி சம்மந்தப்பட்டது தானே, கடவுள் சம்மந்தப்பட்டது மாதிரி தானே வரும், அப்படின்ற மாதிரி தான். திருமூலரோடது திருமந்திரம் அப்படி தானே நம்ம பார்த்துருப்போம். அப்போ துணையாய் வருவது தூய நற்கல்வி, திருமூலர் வந்து கல்வியை பற்றிலாம் சொல்லியிருப்பாரோ, அவர் ஒரு சித்தர் தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. இதுக்கு வந்துட்டு திருக்குறள் ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, சிறுபஞ்ச மூலம் கொடுத்துருப்பாங்க, அறநெறி சாரம் இப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரும் திருக்குறளாக இருக்கும். திருக்குறள் யோசிக்க மாட்டாங்க, அறநெறி சாரம் இந்த மாதிரி வருமோன்னு யோசிப்பாங்க. ஆனால் இது வந்து திருமூலரோட திருமந்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு படித்தது போற்றல் கேட்டவை நினைத்தல். தொல்காப்பியத்தில் சிறப்பு பாயிரமில் இருக்குது. படித்து போற்றல் கேட்டவை நினைத்தல், தொல்காப்பியம் சிறப்பு பாயிரம். இப்போ இது வரைக்கும் எல்லாரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கண்டிப்பாக இதுலேருந்து டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? எல்லோரும் டெஸ்ட்டுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. அன்னன்னைய பாடப்பகுதியை அன்னன்னைக்கு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேர்டன் இருக்காது. ஃப்ரீயாக இருக்கலாம். உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். டெஸ்ட் எழுதும்போது மறக்காமல் உங்களோட மார்க்ஸை என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. நிறைய பேர் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. புதுசாக வர்றவங்களாகட்டும் இல்லை இது வரைக்கும் போடாதவங்களாகட்டும் இதுக்கு மேலே வர கிளாஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட வெற்றியை இப்போலேருந்தே நீங்கள் உறுதி செஞ்சால் தான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உறுதியாகவே நீங்கள் நல்ல மார்க்ஸ் எடுத்து கெத்தாக பாஸ் பண்ணி வெளியே வரலாம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.